இன்றைய அண்மை செய்தி. ஹவுராவிலிருந்து திருச்சி வந்த ரயிலில் பயணி ஒருவரிடமிருந்து 75 லட்சம் அவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. இதுல வந்ததுல திருச்சி ரயில் நிலையத்துல ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அதாவது திருச்சி ரயில் நிலையத்துல ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டியன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆகியோர் 6வது நடைமுறையில இந்த பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ திருச்சியிலேருந்து, அதாவது ஹவுரால இருந்து திருச்சி நோக்கி வந்துட்டு இருந்த ட்ரெயின்ல கருப்பு பையோட சந்தேகத்துக்கிடமா ஒரு நபர் உடைமைகளை சோதனை வந்துட்டு இருந்தாரு. அவரோட உடைமைகளை சோதனை மேற்கொண்ட போது அவரோட பையில உரிய ஆவணங்கள் இல்லாம கட்டா 75 லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா காவல்துறையினர் உடனடியாக அதை பறிமுதல், அதுக்கு உண்டான கணக்கு கேட்டாங்க. அவங்களால எதையுமே கொடுக்க முடியல. அதாவது ஒரு அதாவது அந்த பணம் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு உண்டான ஆதாரங்களை கொண்டு வரணும். அதாவது ஒரு அமௌண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆதாரங்களை கொண்டு வரணும். அப்படி எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவரை அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சு அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்க. மேற்கொண்டதுல அவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியை சேர்ந்த வேதமாணிக்கம் அவரோட பையன் ஆரோக்கியதாஸ்ங்கிறது தெரிய வந்தது. அதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா போலீசார் உடனடியாக வருமான வரித்துறையினருக்கு ரயில்வே பாதுகாப்பு வருமான வரித்துறையினருக்கு அந்த ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் தகவல் தெரிவித்தாங்க. அதன் பின்னர் இந்த பணமானது வருமான வரித்துறை துணை இயக்குநர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து தீவிரமாக தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 75 லட்சம் ரூபாயை ஒரு சாதாரணமா வரக்கூடிய ஒரு ரயில்ல கொண்டு வந்தது இங்க கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.